الحمد لله والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் இன்று சூரத்து தாஹாவுடைய 8வது வசனத்தை பார்ப்போம். அல்லாஹு தஆலா கூறுகின்றான், அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவ லஹுல் அஸ்மாஉல் ஹுஸ்னா. அல்லாஹுவை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் கிடையாது, அவனுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கின்றன. இங்கே அல்லாஹு தஆலா ஆரம்பத்திலே அவன் மாத்திரம்தான் வணக்கத்துக்கு தகுதியானவன், அவனை தவிர வணங்குவதற்கு தகுதியான எந்த ஒருவரும் எந்த ஒன்றும் கிடையாது என்று அவனுடைய தௌஹீதுல் உலூஹியாவை, அல்லாஹ் மாத்திரம்தான் இலாஹ், வணக்கத்திலே அவன் ஓர்மைப்படுத்தப்பட வேண்டும் என்பதை சொல்லிவிட்டு அவனுக்கு மிக அழகான திருநாமங்கள் பெயர்கள் இருக்கின்றன என்பதை அல்லாஹு தஆலா சொல்கின்றான். எங்களுக்கு தெரியும், அல்லாஹு தஆலாவுக்கு பல பெயர்கள் இருக்கின்றன. அல்லாஹுடைய ஒவ்வொரு பெயரையும் நீங்கள் எடுத்தால் அதிலே அல்லாஹுடைய ஒரு சிஃபத், பண்பு இருக்கும். உதாரணமாக நீங்கள் அல் அலீம், மிகவும் அறிந்தவன் என்கின்ற ஒரு பெயர் அல்லாஹு தாலாவுக்கு இருக்கின்றது. அல் அலீம் என்பது அல்லாஹு தாலாவை குறிக்கின்ற ஒரு பெயர், அல்லாஹுக்கு சூட்டப்பட்ட ஒரு பெயர். அதே நேரத்திலே அதிலே அர்த்தமும் இருக்கிறது. மனிதர்களை பொறுத்தவரையிலே அவர்களுக்கு ஒரு பெயர் சூட்டப்பட்டால் அந்த பெயருக்கு தகுதியான ஒருவராக அவர் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அல்லாஹு தாலாவை பொறுத்தவரையிலே அல்லாஹுடைய பெயர்கள் மிக அழகானவை, அர்த்தம் நிறைந்தவை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தாலாவுடைய பெயர்கள் அது ஆளை குறிப்பது மாத்திரமல்லாமல் அல்லாஹுடைய தாத்தை குறிக்கின்ற அதே நேரத்திலே அல்லாஹுவிடம் இருக்கக்கூடிய ஒரு சிஃபத்தை, அல்லாஹுடைய ஒரு பண்பை குறிக்கக்கூடியதாகவும் அது இருக்கும். எனவே அல் அலீம் என்கின்ற அந்த அல்லாஹுடைய பெயரிலே இல்ம் என்கின்ற அல்லாஹுடைய சிஃபத் இருக்கிறது. எனவே அதிலிருந்து தான் அந்த அலீம் என்கின்ற பெயர் எடுக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக அல்லாஹு தாலாவுடைய பெயர்களிலும் பண்புகளிலும் அல்லாஹுவை நாங்கள் ஓர்மைப்படுத்த வேண்டும். அதனை நாங்கள் தௌஹீதுல் அஸ்மாஇ வஸ்ஸிஃபாத் என்று சொல்கிறோம். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், அல்லாஹு தாலா தனக்கென்று சூட்டிக்கொண்ட பெயர்களைத்தான் நாங்கள் அல்லாஹுடைய பெயர்கள் என்று சொல்கிறோம். அல்லாஹு தாலா தன்னை பற்றி வர்ணித்தவைகளைத்தான் நாம் அல்லாஹுடைய சிஃபத்துக்கள், பண்புகள் என்று சொல்கிறோம். எனவே இந்த பண்புகளிலும் பெயர்களிலும் அல்லாஹு தாலா தனித்துவமானவன். அல்லாஹு தாலாவுடைய பண்புகளில் எவரும் அல்லாஹுக்கு ஒப்பாக முடியாது. எங்களுக்கும் இல்ம் இருக்கிறது, அல்லாஹுக்கும் இல்ம் இருக்கிறது. ஆனால் இதிலே நாங்கள் இருவரும் சமம் கிடையாது. மனிதர்களுக்கு மத்தியிலே கூட ஒருவருடைய இல்மை விட ஒருவருக்கு அதிகமாக இல்ம் இருக்கும். எனவே அல்லாஹு தாலா மிக அறிந்தவன், அவனுக்கு மறையக்கூடிய எதுவும் இல்லை, அவனுக்கு தெரியாத எதுவும் இல்லை. இவ்வாறு தான் அல்லாஹுடைய ஒவ்வொரு பண்பையும் நீங்கள் எடுத்துக்கொண்டால் அல்லாஹு தாலா அந்த பண்பில் ஒப்பற்ற ஒருவனாக அல்லாஹு தாலா விளங்குகின்றன. அல்லாஹுடைய சிஃபத்துக்கள், பண்புகள் மிக உயர்ந்தவை, அதில் எந்த ஒரு குறையும் கிடையாது என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும்.